அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த இரண்டாவது மாதத்தின் முதலாவது நாளை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்தேன். நன்றி ஆண்டவரே. இந்த 2025 ஆண்டின் முதல் மாதம் முழுவதும் உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் இந்த இரண்டாவது மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளுக்குள்ளாய் கடந்து வரும்படி எங்களை அழைத்த தயவிற்காய் துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கியிருந்து இந்த மாதம் முழுவதும் நல்ல ஈவுகளை நாங்கள் பெற்று நல்ல போதகத்தின் வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை சந்திக்க கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாவது மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த இன்றைக்கு தியானிக்கின்ற தியானம் 22வது சங்கீதம். இதில் ஆண்டவரோடு இணைக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த சங்கீதத்தில் மொத்தம் 31 வார்த்தைகள் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் தேவன் நம்முடைய பலவீனங்களை நாம் வெளிப்படுத்தும் போது, அதாவது நம்முடைய இயலாமையை நாம் பலப்படுத்தும் போது, நாம் சோர்வுற்று இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன பாதுகாவலையும் என்ன பலத்தையும் நமக்கு கொடுக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அவர் இந்த சங்கீதத்தை எப்படி துவக்குகிறார் என்றால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர். என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் எச்சரிக்கை வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்முடைய பலன் ஒடுங்கும்போது நாம் தேவ சமூகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதல் கிடைக்கவில்லை என்றால் நாம் எல்லோருமே புலம்ப ஆரம்பிப்போம். அதே போலத்தான் தாவீது தன்னுடைய இந்த சங்கீதத்தை துவக்கும்போது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்புகிறார். நான் காலையிலும் இரவிலும் உன்னை கூப்பிடும்போது எனக்கு நீர் ஒத்தாசை ஏன் கொடுக்காமற் போகிறீர். இரவிலே என்னுடைய துதிகளுக்கு நீர் சாயாமலும் உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு எங்களுக்கு செவிகொடாமல் இருப்பது ஏன் என்று கேட்கிறார். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் வைத்த நம்பிக்கைக்கு, அந்த நம்பின அந்த பிள்ளைகளுக்கு நீர் எப்படி ஒத்தாசை கொடுத்தீர், அதே போல எங்கள் மீது ஏன் திரும்பவில்லை என்று தாவீது கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்கள் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இதை குறித்து நாம் வாசிக்கிறோம், நான் ஒரு புழு. இன்றைக்கு எவ்வளவு பாரத்தோடு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவு பாரத்தோடு நாம் நம்மை தாழ்த்துகிறோம். நாம் நேற்று உண்டானவர்கள், நமக்கு ஒன்றும் தெரியாது, இந்த பூமியில் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது என்று 8வது சங்கீதத்திலே நாம் படித்திருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு நம்மை குறித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம்.
ஒவ்வொரு நாள் அனுகூலத்திலும் நம்முடைய வாழ்க்கையின் சாராம்சங்களிலே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். நாம் எந்த நிந்தைக்குள் இருந்தாலும் நம்முடைய பாரங்களை அவர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்யும்போது அவர் நமக்கு மிகுந்த ஒத்தாசையை அனுப்புகிறார். அவர் சொல்லுகிறார், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு கொள்ளட்டும் என்பார்கள். இன்றைக்கு தாவீது பட்ட அந்த பிரயாசங்களின் பலனை அவர் தன்னுடைய பலன் ஒடுங்கும்போது இயலாமையிலே அவர் இப்படி சொல்லுகிறார், நீர் என்னை கற்பத்திலிருந்து எடுத்த தேவன், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நீர் என்னை அறிந்த தேவன், என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று அவர் சொல்லுகிறார். நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போதே உமது சார்பில் நான் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என்னை பாதுகாத்து நீர் எனக்கு தேவனாய் இருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்திலும் பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது என்று சொல்லுகிறார். இந்த தேசத்தில் என்னை சுற்றிலும் அநேக சத்துருக்கள் இருக்கிறார்கள் என்று அவர் பாடுகிறார். அதை மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிறார். பொல்லாதவர்கள் கூட்டத்தில் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் தம்முடைய மகத்துவத்தை அங்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த லோகத்தில் அவர் பொல்லாதவர்களுக்கு மத்தியிலே அகப்பட்டு கொண்டார். கால்களையும் கைகளையும் குத்தினார்கள் என்று தன்னை குறித்து சொல்லுகிற அனுபவம் இன்றைக்கு நம்மில் எப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். இந்த சங்கீதம் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய சூழ்நிலையை குறித்து அவர் அங்கு தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் சொல்லுகிறார். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டார்கள், என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். தேவனுடைய கடைசி நாளின் அத்தியாயத்திலே அவருக்கு இழைக்கப்பட்ட மோசங்களும் தீங்குகளும், ஆதி காலத்தில் அவர் தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க இசைந்த போது, அவரை சிலுவை மரத்தில் ஏற்றும்போது அவர் பட்ட நிந்தனை எப்படிப்பட்டது என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, என்னுடைய ஆடைகளை அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள், என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 19வது அதிகாரம் 24வது வசனத்திலே இதை நாம் வாசிக்கலாம். அப்படி இருந்தும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனை எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். நான் என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களுக்கும் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு மத்தியில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தரலும் என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், தேவனை நாடி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார்,
கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறத்தக்கதாகவும் புறஜாதிகள் எல்லோரும் கேட்கிறதாகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார் பவுல். இதைத்தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தி அவரை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் கர்த்தரை துதித்தேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். அன்பு பிள்ளைகளே, சாந்த குணம் உள்ளவர்கள் கர்த்தரை துதித்து திருப்தி அடைவார்கள், புசித்து திருப்தி அடைவார்கள், நல்ல குணம் பெற்றிருப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனையை செலுத்துவேன். அவர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், எங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று சொல்லுகிறார். பூமியின் எல்லைகளையெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். ராஜ்யம் கர்த்தருடையது. எபேசியர் 5:5 நான் வாசிக்கும்போது, துன்மார்க்கர்களும் வேசிக்கல்லர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் பொருளாசைக்காரர்களும் கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லுகிறார். நாம் சந்திக்கப் போகின்ற அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நாம் எப்படி நம்மை தேவனுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் கடைசியாக அவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவனும் தன் ஆத்துமாவை அழியாதபடி காக்கக்கூடாதே. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் தன் ஆத்துமாவை அழியாதபடி காக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். 89வது சங்கீதம் 48வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, 89வது சங்கீதத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அவர் சொல்லுகிறார், மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி காக்கிறவன் யார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆத்துமா அழியும் என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய இயக்கங்கள் அநேகமாய் காணப்படுகிறது. ஆத்துமா அழியும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுவதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆவியை விடாதிருப்பதற்கு ஆவியின் மேல் ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளை மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கன் விடுவிக்க மாட்டாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு லோகம் இந்த சத்தியத்திற்கு விரோதமாக மாற்று கருத்துக்களை கிறிஸ்தவர்களை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆத்துமா அழியும் என்று சொல்லுகிறது. ஒரு சந்ததியை அவர் தெரிந்து கொண்டு அந்த சந்ததியை அவர்கள் சேவிக்கும்படி தலைமுறையாக அவர்களை காத்து வருகிறார். அவர்கள் அவரே இவைகளை செய்தார் என்று பிறப்பக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் என்று இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளிலே இந்த 31 வசனங்களில் இருக்கக்கூடிய சத்தியத்தின் மகத்துவங்களை நாம் பார்க்கிறோம்.
ஆண்டவருடைய பாடு மரணம், ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாதுகாவல், சத்தியத்திற்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மகத்தான சத்தியம், அவரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற அடைக்கலம். இந்த 4 அனுகூலங்களும் இந்த 22வது சங்கீதத்தில் உள்ள 31 வசனங்களில் நமக்கு சித்தரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன என்றால், நாம் உபத்திரவப்படுகிற நேரங்களில், அவரை நோக்கி கூப்பிடுகிற காலங்களில் அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மை பாதுகாப்பார். ஒரு நாளும் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை சத்துருக்களின் கைகளில் அவர் விடமாட்டார். அவரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஆத்தும இழப்பு இருக்காது. அவரை துதிக்கிற ஒவ்வொரு துதியையும் அவர் கேட்டு, இதோ நான் இருக்கிறேன் என்று நம் பக்கத்தில் வரக்கூடிய வல்லமையை அவர் நமக்கு காண்பிக்கிறார். சத்தியத்தின்படி நடக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த உந்துதலை அவர் பார்த்து, அவர் நம்மை முன்னும் பின்னும் இடைகட்டி காத்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த புதிய மாதத்தில் இந்த சத்தியத்தை நாம் தியானிக்கும்போது, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மாதம் முழுவதும் கொடுக்கப் போகிறார் என்பதை யோசித்து, இந்த நாளின் துவக்கம் தேவனுடைய சமூகத்தில் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கவும், இந்த மாதத்தின் முடிவு நமக்கு சம்பூர்ணத்தை கொடுக்கும் என்பதையும் நாம் அறிந்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த நாளின் காலையின் ஆசீர்வாதத்திற்காய், நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கேட்கும்படி பேசினதற்காய் உம்மை துதிக்கிறோம். கடந்த 1வது மாதத்தின் 31 நாட்களையும் எங்களை கிருபையாக வழிநடத்தி, மீண்டும் இந்த 2025வது ஆண்டின் 2வது மாதத்தின் பரிசுத்த ஓய்வு நாளின் முதல் நாளை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதிலும் 22வது சங்கீதத்தின் வல்லமையுள்ள வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்று, இந்த மாதம் முழுவதும் உம்முடைய நன்மையினால் இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்ல எங்களை பலப்படுத்தும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை தங்கி நித்திய நீதியினால் எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இந்த நாளின் ஆரம்பத்திலே நாங்கள் உம்முடைய கட்டுக்குள் வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆசீர்வாதத்தின் முழுமையும் நாங்கள் பெற்று, இந்த நாளை நாங்கள் உமக்கென்று மகிமையாக நாங்கள் ஆசரிக்க எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இணைந்து இந்த புதிய மாதத்தின் 1வது ஓய்வு நாளை முதல் நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை தங்கியிருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை இணையச் செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.